தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சினிமாவில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில தகவல்களை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். முதல் தகவல் என்னன்னா, நடிகை மீரா மிதுன் இருக்காங்க இல்லையா, அவங்கள கைது செய்ய உத்தரவு போட்டிருக்கு கோர்ட். அந்த கைது எதுக்காகனா, பட்டியல் இனத்தவர்களை குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை மீரா மிதுனை கைது செய்ய உத்தரவு. அதாவது எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்துட்டு அவதூறாக பேசியிருக்காங்க. அது எப்போனா 3 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கேஸ் ஆகிட்டதுக்கப்புறம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி மீரா மிதுனை ஆஜர்படுத்த சென்னை மத்திய குற்றப்பிரிவு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு செஞ்சுருக்காங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயமா அடுத்து நம்ம சொல்ல வேண்டியதுன்னா, பிடிவாரண்ட் பிறப்பித்த 3 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த மீரா டெல்லியில் இருப்பதாக அவங்க தாயார் மனு கொடுத்துருக்காங்க. இந்த கேஸில் இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. டெல்லி நகர வீதிகளில் சுற்றி வரும் மீரா மிதுனை மீட்க அவரது தாயார் தரப்பில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக நடிகை ஊர்வசியை பற்றிய ஒரு சில செய்திகள் வந்திருக்கு. அது என்னன்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, தேசிய விருதுகள் வழங்கப்பட்டுச்சு. அதில் நடிகர் ஷாருக் கானோட பேரும் இடம்பெற்றிருந்துச்சு. அப்புறம் மற்றபடியான தமிழ் சினிமாவில் இருக்கவங்க, அடுத்தபடியாக மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்துக்குமே, எல்லா ஸ்டேட்டில் இருக்க படங்களுக்குமே அங்கே இருக்க கலைஞர்களுக்கு விருதுகள் அளிக்கப்பட்டுச்சு, அளிக்கப்படுறதா தெரிவிக்கப்பட்டுச்சு. இதைத் தொடர்ந்து நடிகை ஊர்வசி அவர்கள் தன்னோட விமர்சனத்தை காட்டமா எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷாருக் கான் சிறந்த நடிகராக தேர்வு செய்வதற்கான அளவுகோல் என்ன? இவர் நடிப்பு எப்படி மதிப்பிட்டீர்களோ? என்ன நெறிமுறைகள் இவை? வேறு ஏதாவது அளவுகோல் இருக்கின்றனவா? நீங்கள் கொடுப்பதை அமைதியாக வாங்கி செல்ல தேசிய விருதுகள் ஒன்றும் ஓய்வூதிய பணங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை ஊர்வசி அவர்கள். இதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. ஆடு ஜீவிதம் படம் கண்டு கொள்ளப்படாமல் போய் உள்ளது. தமிழில் ஜே.பேபி படம் சிறந்த நடிகைக்காக போயிருந்தது. ஆனால் அதை பார்க்க கூட இங்கே யாரும் இல்லை. பூக்காலம் படத்திற்காக விஜயராகவனை துணை நடிகராக என்றும், ஜவானிற்காக ஷாருக் கான் சிறந்த நடிகர் என்றும் எந்த அடிப்படையில் கணக்கிட்டனர்? கிடைப்பதை வாங்கிக் கொண்டு அமைதியாக இருக்க இது ஒன்றும் ஓய்வூதியம் இல்லை, வேலைக்கான அங்கீகாரம் என நடிகை ஊர்வசி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சினிமா லவ்வர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊர்வசி சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க பார்த்தா ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க. இவங்க ஒரு சில கட்சிகள் சார்ந்த இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த அவார்டை தந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பேச்சு பொருளாக சமூக வலைதளத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, தமிழ் சினிமாலே எவ்வளோ நல்ல படங்கள்லாம் இருக்குல்ல, ஏன் அந்த படம்லாம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அடுத்தபடியாக கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி கிங்டம் படம் வெளியாச்சு. அந்த படத்தை சார்ந்து ஒரு சில சர்ச்சைகள் எழுந்த நிலையில் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது என்னன்னா, கிங்டம் படத்தில் இலங்கை தமிழர்களை எதிர்மறையாக காட்டியுள்ளதாக நாம் தமிழர் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. வில்லனுக்கு முருகன் என பெயரிட்டிருப்பதை எதிர்த்து சென்னை அம்பத்தூர் தியேட்டர் முற்றுகையிடப்பட்டது. தமிழகத்தில் இப்படத்தை தடை செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் இருப்பார்களே, அவரும் இதை சார்ந்து ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. விஜய் தேவர்கொண்டா நடிப்பிலான கிங்டம் திரைப்படத்தை இலங்கை தமிழர்களை குற்ற பரம்பரை போல மிக தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழ் தேசிய இன வரலாற்றை திரித்து மோசடித்தனம் செய்திருப்பதாகவும், வரலாற்றில் ஒரு நாளும் நடந்திராத ஒன்றை நடந்ததாக காட்டியுள்ளதாக சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக கேரளா ஸ்டோரி படத்துக்கும் நேஷனல் அவார்ட் கிடச்சிச்சு இல்லையா, அதை சார்ந்தும் ஒரு சில கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, கேரளாவோட சிஎம் பினராயி விஜயன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சில விஷயங்களை அந்த படத்துக்காக விருது கொடுத்துருக்கத பற்றி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கேரளா ஸ்டோரி திரைப்படத்திற்கு தேசிய விருது வழங்கப்பட்டது மாநிலத்திற்கு அவமதிப்பாக இருக்கிறது என பினராயி விஜயன் கூறினார். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்காரு. கேரளா ஒன்றும் அவ்வளோ மோசமான நாடெல்லாம் கிடையாது. இவங்க க க படத்தை பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு மோசமான ஒரு போர்ட்ரேட்டிசத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க கேரளா சார்ந்து. உண்மையிலே அது கேரளா மண்ணை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா, இப்போ சமூக வலைதளத்தில் பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்கு. இது கேரளாவில் பீப்புள்ஸ்லாம் உண்மையிலே இதுக்கு ரொம்ப கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு ஏன் கொடுத்தீங்க? இந்த படம் எவ்வளோ மோசமாக கேரளா பீப்புள்ஸை காட்டியிருக்கு தெரியுமா? இஸ்லாமியர்ஸை காட்டியிருக்கு தெரியுமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக சார்ந்து விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தபடியாக கூலி படத்தோட தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் விழா நடந்துச்சு.
அதில் வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, லோகேஷ் கனகராஜ் ராஜமௌலி போன்றவர். எப்படி ராஜமௌலி செய்த படங்களை எல்லாம் ஹிட்டோ, அதேபோல் லோகேஷ் கனகராஜ் செய்த படமும் அனைத்துமே ஹிட் அடித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜை பத்தி அந்த ப்ரீ ரிலீஸ் வீடியோல சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக நடிகர் தனுஷை பற்றி ஒரு சில விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. அது என்னன்னா, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி ரசிகர் மன்ற குடும்பத்தினரை ரசிகர்களையும் சந்தித்து நடிகர் தனுஷ் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். பெண்களுக்கு பட்டு புடவை, குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் என எல்லாமே வழங்கியிருக்காரு. இது வந்து எதற்காகன்னா, அந்த ரசிகர் மன்றத்தில வந்து வருஷத்துக்கு ஒரு தடவ எல்லா நடிகர்களும் மீட் பண்ணி இது மாரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க இல்லையா? ரசிகர் மன்றம்லாம் எப்படி நடத்தணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. இது வந்து அந்த அடிப்படையில தான் இது வந்து நடந்திருக்கு. அடுத்தபடியாக இயக்குனர் சுதா கங்காராவோட படத்தில சிவகார்த்திகேயன், அடுத்த அதர்வா அவர்கள், ஜெயம் ரவி அவர்கள் இவங்க 3 பேரும் சேர்ந்து நடிச்சு பராசக்தி படத்தோட டீசர் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி கூட ரிலீஸ் ஆனுச்சு. இப்போ இந்த படத்தோட முக்காவாசி வேலை முடிஞ்சிட்டதாகவும், கூடிய சீக்கிரத்தில வந்துட்டு பாடல்கள், அடுத்தபடியாக வந்து ட்ரெய்லர் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போறதாக இருக்கு. இன்னும் வந்து நேற்றைய தினம் கூட வந்து பொள்ளாச்சியில கூட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிட்டதாகவும், அங்கேருந்து கிளம்பி அடுத்தபடியான ஷூட்டிங்க்கான வேலைகள்லாம் நகர்றதாகவும், படத்துக்கான வேலைகள் வந்து ரொம்ப விறுவிறுப்பா, சுறுசுறுப்பா போறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இந்த தகவல படக்குழு சார்புலருந்து வெளிவிட்டிருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகள், சினிமா பிரபலங்கள் சார்ந்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஈத்தமிழ் நியூஸை ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நமது ஈத்தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.